தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, இதில் வந்து டைட்டிலாக பார்க்க போகிறேன். எது பெருசு? மனைவி. ஏங்க நேற்று டிவியில் ஒரு சாமியார் சொன்னார், அமைதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கணவன் வந்து சொல்கிறாரு, உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த சாமியாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். மனைவி. ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கணவன். இல்லைம்மா, அமைதியை விட உன்னுடைய பேச்சாற்றல் தான் உலக மகா சக்தின்னு சொன்னேன். அவங்க இப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்கள கலாய்க்கிறது கூட தெரியாத அவங்க அவர்கிட்ட கேள்வி பதில் சொல்லி நிற்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அடுத்த ஜோக். கணவன் சோகமாக. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் தான் இந்த வீட்டுக்கு ராஜான்னு வச்சேன், ஆனால் நீ ஏன் அதை டெலிட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்குறாரு. மனைவி. ராஜாங்கிறது பழங்காலத்து கான்செப்ட், இப்போ இருக்கிறது ஜனநாயகம். ஓட்டு போட்ட நாங்கள் தான் ஆட்சி நடத்துவோம், நீங்கள் வெறும் அரசு ஊழியர் தான். ஒழுங்காக போய் பாத்திரம் தேய்ங்க. அவங்களுக்கு காசு வர ஆரம்பிக்குதுல்ல, அரசு ஊழியர் தான் கணவரான். பார்த்துங்க, இந்தமாரி நிலைமையில தான் வந்து நிற்கிறோம். அடுத்து ஜோக்கு 3. ரோமியோ ஜூலியட். இது ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு தோணுதில்ல. லாஸ்ட்டு இது மட்டும் பார்த்துருக்கோம். ஒன்லைனர் லொல்லு. மனைவி. ஏங்க இன்னைக்கு நைட் சமையலுக்கு என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு பிடிச்சதை செய்யவா, இல்லை நான் சமைக்கிறத சாப்பிட்றீங்களா? கணவன். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? எப்படியும் நீ சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிடணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்கிறார். இந்த மாதிரி ஜோக்கெலாம் வந்து அதிகமாக வந்து கிடைக்காது, அதனால் வந்து கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஜோக் பார்க்கலாம். மாமியார் வீட்டு உபச்சாரம். மனைவி. ஏங்க அடுத்த வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம், அங்கே உங்களுக்கு என்ன சமைக்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. அதுக்கு கணவன் சொல்கிறாரு, அங்கே எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் அடுத்தானே கேட்பாங்க, மாமியார் வீட்டுக்கு போனால் பிரியாணி தான். மனைவி. ஏன் நான் சமைக்கிற பிரியாணி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கணவன். அதுக்காக இல்லைம்மா, அவங்க பொண்ணு என்னை எப்படி வச்சு செய்கிறாங்கிறத உங்கள் அம்மாவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமேனு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஜோக் பார்க்கலாம். கூகுள் மேப் வெர்சஸ் மனைவி. நண்பன். மச்சான், காரை ஓட்டும்போது கூகுள் மேப் சொல்கிற வழியில் போறியா, இல்லை உன் மனைவி சொல்கிற வழியில் போறியா அப்படின்னு சொல்லி. நண்பன். கூகுள் மேப் சொல்கிற வழியில் தான் போவேன். ஏன் மச்சான்? ஏன்னா தப்பான வழியில் போனால் கூகுள் மேப் ரீரூட் மட்டும் தான் பண்ணும். ஆனால் என் மனைவி நீங்கள் எப்பவும் இப்படி தான், நான் அன்னைக்கே எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருக்கணும், போன ஜென்மத்து கதையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கூகுள் மேப்னா டக்குன்னு ரூட்டை மாற்றி விட்ரும், நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம். இது உட்கார வச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு உங்களை உயிர் எடுத்துருன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த 50% டிஸ்கவுண்ட்டு. டைட்டில் பேர். இதோட இந்த வீடியோ முடிய போகுது இந்த ஜோக்கோட. மனைவி. ஏங்க இன்றைக்கி ஷாப்பிங் மாலில் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க, 20,000 ரூபாய்க்கு புடவை வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு 10,000 மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க. கணவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, அம்மா தாயே, நீ ஷாப்பிங் போகாமல் வீட்டிலே இருந்திருந்தா எனக்கு முழுசாக 20,000 ரூபாயும் மிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கரெக்டு தான் இல்லை? ஆஃபர் போடுறாங்கன்னு போய் வாங்கிட்டு இந்தமாரி ஆண்களை கஷ்டப்பட வைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.